ஹாய் தமிழ்நாடு மக்களை, இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு என்னன்னா, இது அரசியல், அதாவது மக்களை கொள்வது அரசியல் என்ன. ஆகையால் விஜய் தலைமை மேலே தப்பு கிடையாது. என்ன சொல்ல வரேன்னாக்கா, விஜய் தலைமை எத்தனை மீட்டுக்கு வந்திருக்காரு, ஆனால் அங்கேயே 1000 பேர் சேர்ந்துருக்கானுவோ இந்த செந்தில் பாலாஜி ஆட்கள். நான் செந்தில் பாலாஜியோட ஃபோன்லாம் செக் பண்ணியாச்சு. நான் இதே சிபிஐ தேவையில்லை, நானே போதும். நான் யாருக்கு ஃபோன் அடித்து எங்கெங்கே வர சொல்லி எல்லாம் போச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் இது என்ன பிரச்சனைனா, கோர்ட்டில் அது அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, முடிவு சொல்லுவாங்க தெரியுமா, இதுதான் அப்படி சொல்லுவாங்களா, அப்புறம் தான் இதை இறக்கணும் நம்ம. ஏன்னா கோர்ட்டுக்காரங்களும் அந்த ஜட்ஜியும் அவங்க வக்கீல் நீதியரசர்லாம் இருக்காங்களே, அவங்க பேசின பிறகு நம்ம இதை இறக்குவோம், புரியுதா இல்லையா? ஆகையால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம் தமிழ் மக்களை. விஜய் தம்பி வந்துட்டு உழைப்பாளி, உழைக்கிறவங்களுக்கு அவங்க வந்து உதவி செய்வார். அதே சமயம் அவர் உழைச்சி துட்டு தான் செலவழிக்கிறாரு. இந்த செந்தில் பாலாஜி மாதிரி மண்ணை களவாண்டு, இந்த கல்லை களவாண்டு, மலையை களவாண்டு நிற்கலைன்னா அவன் ஒரு ஊரே கைக்குள்ளே வச்சுக்கானாக்கா அவன் எவ்வளோ பேர் கிரிமினலாக இருப்பான். அவனுக்கு அதாவது 3 பொண்டாட்டி, ஒரிஜினல் பொண்டாட்டி 1, ஆனால் இல்லாத 3 பொண்டாட்டி. அதுவும் இல்லாமல் 20 வைப்பாட்டி இருக்குது அவளுக்கு. யாருக்கு? செந்தில் பாலாஜிக்கு. என்ன வைப்பாட்டிங்களும் பிள்ளை இருக்குது. இவங்கெல்லாம் வந்துட்டு தான் இந்த திமுக கட்சின்னு வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கானுவோ. ஆகையால் நமக்கு அது தேவையில்லை. அவன் எப்படி வந்துட்டு போகிறான். ஆனால் 40 பேரை கொன்னது செந்தில் பாலாஜி தான், உண்மை தான். ஆகையால் இன்னமும் என்னமோ அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. இவன் சேட்டலைட் இருக்குது, சேட்டலைட்டு என்ன அதில் பார்த்துட்ருக்காங்க எல்லோரும், புரியுதா இல்லையா? சும்மா என்னமோ தண்ணிக்குள்ளே குசு விட்டா தண்ணிக்குள்ளே நம்ம மனசில் வயதில் ஏர் போச்சுன்னு வெளியே வர நினச்சிட்ருக்காரு. யார்? செந்தில் பாலாஜி. தண்ணிக்குள்ளே குசு விட்டா வெளியே தெரியாது அப்படின்னு நினச்சிருக்காரு. யார்? செந்தில் பாலாஜி. முக்கியமாக கேட்கணும், தண்ணிக்குள்ளே குசு விட்டா ஏர் போச்சுனாக்கா அது வெளியே தானே நினச்சிட்ருக்கான். அதே மாதிரி செந்தில் பாலாஜி எல்லாம் தெரியும், எங்கேருந்து ஏர் வந்தது, எங்கேருந்து போகுது எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்போ. சேட்டலும் பார்த்துட்ருக்கோம். அசமே செல்ஃபோனு ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, புரியுது இல்லையா? யாருக்கு பேசினா எத்தனை பேர் பேசினா இது இத்தனை மணிக்குள்ளே இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சாச்சு, பார்த்துட்டானுவோ எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் கோர்ட்டில் என்ன முடிவு வருது, யார் என்ன சொல்கிறான் பார்ப்போம், நீதியரசர் என்ன சொல்லுவோம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஆதாரத்தை இறக்குவோம், ஓகேவா? ஆகையால் ஒன்றும் பயப்படாதீங்க, விஜய் தம்பி பயப்படாதீங்க, மக்களை பயப்படாதீங்க. உழைப்பவனுக்கு உழைப்பாளி தான் முக்கியம், ஓகேவா? உங்கள் காசை சம்பாதிச்சு, உங்கள் காசு நீங்கள் சினிமா படம் பார்த்து தான் அப்போ சம்பாதிச்சிருக்காரு அது விஜய் தம்பி. அதனால் உங்களுக்கு செலவுக்கு வந்திருக்காரு, ஓகே? நானும் தொழிலாளி தான். ஆகையால் ஒரு தொழிலாளி பற்றி தொழிலாளி தான் தெரியும். அவர் நடிகர், நான் ஒரு தொழிலாளி, அவ்வளோதான். ஒரு தொழிலாளி பற்றி தொழிலாளி பேசுகிறோம், ஓகேவா? ஆகையால் மக்களை, தமிழ்நாடு மக்களை யாருங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதாவது ஒரு குடும்பமாக இருப்போம் தமிழ்நாடு மக்களை, நம்ம ஒரு குடும்பமாக இருப்போம், எல்லாம் சரி தான். ஜாதி வேறுபாடு இல்லாமல் குடும்பமாக இருந்து தமிழ்நாட்டுக்கு விஜய் தம்பி கொண்டு வருவோம். அதுதான் என்னோடய கான்செப்ட்டு. இதில் வந்து வேறு எதுவுமே கான்செப்ட் கிடையாது. 4 பேர் சொல்லுவானுங்க, ஓகேவா? அதான் கரூருன்னா தெரியுமே, அதோடு ஏதோ நடந்து போச்சு. ஆனால் தப்பு யாரை பார்க்கணும்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நீதியரசர் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த என்னோடய இது இறக்குறேன், கொடுத்துருவாடா. வேண்டான்ட்டான் என் தம்பி. இப்போ கொடுக்க வேண்டான்ட்டான். அது நீதியரசர் சொன்ன பிறகு கொடுக்குறோம். இதுதான் நடந்தது அப்படின்னு ஃப்ளாஷ் அனுப்புகிறோம். ஆமாம், இது எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, எதுக்கு நடந்தது, எத்தனை முறை ஃபோன் அடிச்சிருக்காரு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. யார்? செந்தில் பாலாஜி. சும்மா போட்டுட்டு சும்மா அந்த எம்ஜிஆர் வந்த காலத்தில் வந்துட்டு நிறைய சாவலை, இருந்தாலும் மயக்கம் மட்டும் விழுந்தாங்க, அவங்களும் காப்பாற்றியாச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, வேணும்னு அடித்து கொண்டுட்டாங்க. யார்? செந்தில் பாலாஜியோட ஆட்களும் அடித்து கொண்டுட்டாங்க. என்னவோ பச்சை குழந்தைய கொள்ளுவானா வேணாது, ஆனால் செந்தில் பாலாஜி கொள்ளுவான். ஏன்னா ஜெயிலில் போய் அவனை அக்யூஸ்டு, செந்தில் பாலாஜி அக்யூஸ்டு. அவன் சும்மா பாவம் மாதிரி மூஞ்சி வச்சுப்பான், திருட்டு போய் அப்படி தான் இருப்பான். அவனையும் வச்சுட்டு ஒரு முதலமைச்சர் கையில் வச்சுருக்காரு. அதுதான் பேச வரும், முதலமைச்சர் பேச வரும்ல. இருந்தாலும் அடுத்த நடவடிக்கை தெரியுமா, திருநெல்வேலி மீட்டிங் போடுங்க தம்பி. ஆமாம், ஏன்னா திருநெல்வேலி மீட்டிங் போடுங்க. ஆனால் நீங்கள் வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க. 6 மணிக்குள்ள மீட்டிங்கை முடிச்சிடுங்க. தூத்துக்குடி திருநெல்வேலி இதை பண்ணுங்க. 6 மணி முடிச்சிடுங்க. ஆனால் இந்த நிறைய 7:30 இருக்குது, 7:30. அதாவது
சென்னாய் இருக்குது, சென்னாயின்னு ஒரு நாய் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நரிக்கூட்டம் இருக்குது. இந்த நரிக்கூட்டம் எல்லாம் நான் உங்களுக்கு என்ன கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கெட்ட நாயும் சென்னாயும் நரிக்கூட்டமும் கெட்ட பேர் வாங்கி கொடுப்பாங்க. ஒன்றும் அசராதீங்க. இதெல்லாம் வந்து அரசியல் கிடையாது. எல்லாம் வந்துட்டு பைசா ஓடுது. ஆனால் அரசியல் பண்ணலை. நீங்கள் வந்துட்டு மக்களை காப்பாற்ற வந்திருக்கீங்க, மக்களுக்கு நல்ல செய்ய வந்திருக்கீங்க விஜய் தம்பி. ஆகையால் பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் வராது. மக்கள் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம், ஓகேவா? என்னோடய வாழ்த்துக்கள். நான் உண்மையும் சொல்கிறேன், நீங்கள் பயப்படமானே தெரியும். இருந்தாலும் என்ன சொல்லுவார்னாக்கா, அதுக்காக வந்துட்டு அந்த அவங்க சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. அந்த தீர்ப்பு வரும்ல, நீதியரசர் சொல்லுவார் தெரியுமா, இந்த மாதிரி இது தப்பு, உன்னை கைது பண்ணணும். அப்போ வந்து இந்த அந்த வீடியோ இறக்குறேன். ஆமாம், வீடியோ இருக்குது, சத்தியமாக இருக்குது, பொய் சொல்லலை. நான் ஜெயராம் ரமேஷ். நான் எவ்வளோ கவனமாக இருக்கேன் தெரியுமா? நீங்கள் மீட்டிங் போகிற ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கேன் நான். ஆமாம், நான் உங்களை நேரில் பார்க்கல விஜய் தம்பி, நான் நேரில் தான் பார்க்கல. ஆனால் நான் அன்றைக்கே சொன்னான், உங்கள் கூட்டத்தில் 26 பேர் இருக்கானுவோ, திமுககாரன்ட்ட காசு வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபா 26 கோடி கொடுத்துருக்கானுவோ, உங்கள் கட்சியிலே இருக்கானுவோ. அது அன்றைக்கே சொல்லியாச்சு. ஆனால் இந்த கோடிக்கு ஆசைப்பட்ட பயில உங்கள் கட்சியில் இருக்கானுவோ, அதை பார்த்து கருப்பு நரி, கருப்புன்னு சொல்லுவோம், கருப்பு நரி, இதை வழங்க நிறைய இருக்கானுவோ. அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க தம்பி, பார்த்துக்கிடுங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்குமோ அது நடக்கும். அதே சமயம் தமிழ்நாட்டு மக்களே உங்களை எப்படி எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நடக்கும். ஆகையால் நீங்கள் கவலையே படாதீங்க, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பக்கம் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து எம்ஜிஆர், எங்கள் அப்பா எம்ஜிஆர், ஓகேவா? நான் வந்து கோழிக்கோட்டில் பிறந்தேன், கேலிக்கட்டு, ஓகேவா? ஆனால் அது கேலிக்கட்ட புத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக ஜென்யூனாக அப்படி சொன்ன மாதிரி இருக்கும். ஆகையால் சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் விஜய் உங்கள் மேலே சத்தியமாக தப்பு கிடையாது. இதை வந்து நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு பயமும் கிடையாது. எதாக இருந்தால் பார்த்துக்கலாம், ஓகேவா? பாய். நான் அப்புறமா நாளைக்கு பேசுகிறேன். நான் கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு பேசுகிறேன். பாய்.